வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, கிரிட்ல உள்ள கண்டெய்னர்ஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். எப்படி கண்டெய்னர் வைக்கிறது? அதுல உள்ள ப்ராப்பர்ட்டீஸ்லாம் என்ன? நம்ம அதெல்லாம் வந்து பார்க்க போறோம். நம்ம நேத்தே வந்து ஃப்ரைடே அன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ வந்து போட்டிருந்தோம் கிரிட்டுக்கு. ஸோ அத பார்க்கலன்னா மறக்காம அத செக் பண்ணி பார்த்துட்டு இங்க வாங்க. ஏன்னா நான் வந்து அதுல சொல்லியிருந்தத பாதி தான் வந்து இதுல சொல்லப் போறேன். அதுல நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணாம விட்டிருந்த சில விஷயம், கண்டெய்னர்னா என்ன? அதெல்லாம் வந்து பேசிக்ஸ் வந்து அதுல தான் இருக்கு. ஸோ அத பார்க்கலன்னா மறக்காம அத செக் பண்ணி பார்த்துட்டு இங்க வாங்க. நான் ஐ பட்டன்லயும் குடுக்குறேன். ஓகே ரைட். கிரிட் கண்டெய்னர்னா என்ன? HTML கன்டென்ட்ட வந்து கிரிட்டா பிஹேவ் பண்ண வைக்கணும்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2 ப்ராப்பர்ட்டீஸ் வந்து குடுத்தா வந்து கிரிட்டா மாறிடும். என்னென்ன ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கிரிட் இல்லன்னா இன்லைன் கிரிட். இது 2த்துல ஏதாவது ஒண்ணு குடுத்தா அது வந்து கிரிட்ன்னு சொல்லிடுவோம். அதுக்குள்ள உள்ளது தான் அத அந்த கிரிட்ன்றது தான் வந்து நம்ம கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நேத்து வீடியோல பார்த்திருந்தோம்னா, நம்ம வந்து கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ்ன்றது ஒண்ணு பார்த்திருப்போம். ஸோ வந்து ஆட்டோ அப்படின்னு நான் குடுத்திருந்தேன். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிட்டுக்கு எத்தன காலம் இருக்கணும்? அதே மாரி வந்து ஒரு காலம்க்கு வந்து என்ன வித் இருக்கலாம். இது வந்து பெருசா இருக்கணுமா? சின்னதா இருக்கணுமா? இதுதான் வந்து நம்ம வந்து கிரிட் டெம்ப்ளேட் காலம்னு சொல்லுவோம். நேத்து வீடியோல நம்ம வந்து ஆட்டோன்னு பார்த்திருந்தோம். எப்படி நம்ம ஒரு காலம்க்கு வித் செட் பண்றதுன்றதையும் இன்னைக்கு வீடியோல பார்த்துருவோம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து இப்ப 4 காலம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி நம்ம வந்து வித் செட் பண்ணணும். அப்படி இல்லன்னா ஆட்டோ குடுத்தோம்னா, அதுவாவே வந்து அதுக்கேத்த மாரியான வித் வந்து அது எடுத்துக்கும். ஸோ வந்து இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு அத பார்த்துரலாம். ஸோ நான் இங்க என்ன பண்றேன்னா, அந்த கோட் வித் அஸ்வின் கீழ வந்து டிவ்ன்றது ஒண்ணு போடுறேன். ஸோ அதே மாரி வந்து ஒரு ஒரு 8 டிவ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிக்கிறேன். ஒரு 8 வாட்டி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 வாட்டி வந்து போட்டேன். ஸோ வந்துட்டு இங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 குடுக்குறேன். இப்ப நம்ம இத ஃபர்ஸ்ட் வந்து கிரிட்டா மாத்தணும்னா, நமக்கு அது ஒரு கண்டெய்னர் வேணும். ஸோ வந்து கண்டெய்னர்ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ இங்க நான் இப்ப போயிட்டு ஹெட்ல போயிட்டு ஸ்டைல் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ஸ்டைல் டேக் வந்து ஒண்ணு போட்டுடுறேன். ஸ்டைல் டேக் போட்டுட்டு, இப்போ வந்து அந்த கண்டெய்னர வந்து நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு என்ன குடுக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து டிஸ்ப்ளே கிரிட் குடுக்கணும். அப்பதான் அது வந்து கிரிட் லேஅவுட்க்கு மாறும். ஸோ கிரிட்ன்றத குடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ்ன்றது இருக்கு. அத பத்தி தான் பார்க்குறோம். ஸோ வந்து கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ்ன்னு குடுத்துறேன். மொத்தம் எனக்கு வந்து 4 வேணும். 4 காலம் வேணும்னு சொல்றேன். ஸோ வந்து ஆட்டோ அப்புறம் வந்து இன்னொரு ஆட்டோ வந்து போட்டுறேன். ஸோ போட்டு 4 இது வேணும்னு சொல்லிடுறேன். அதே மாரி வந்து கேப் வந்து 10 பிஎக்ஸ் வந்து போட்டுக்கிறோம். கேப்னா என்னன்றதெல்லாம் தெரியலன்னா, நான் ஃப்ரைடே வீடியோலயே சொல்லியிருந்தேன். நான் ஐ பட்டன்லயும் குடுத்துருக்கேன். அந்த கிரிட் வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இங்க வாங்க. அப்பதான் வந்து கேப்னா என்ன? அப்புறம் வந்துட்டு நான் சில விஷயம்லாம் வந்து போடுவேன். இப்ப ரோ டெம்ப்ளேட் அதெல்லாம் போடுவேன். ஸோ அதெல்லாம் என்னன்றத அத பார்த்தா தான் வந்து புரியும். ஸோ ஓகே. இதுக்கு வந்து ஒரு பேக்கிரவுண்ட் கலர் ஒண்ணு வந்து வச்சுருவோம். ஸோ பேக்கிரவுண்ட் கலர் வந்து ஒரு ப்ளூ கலர் வைக்கிறேன். அதே மாரி நான் அன்னைக்கு வீடியோலயே சொல்லியிருந்தேன். எப்படி நான் வந்து பேக்கிரவுண்ட் கலர்லாம் வந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ கலர் பிக்கர்ன்றது கூகுள்ல இருக்கு. அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பேடிங் வந்து ஒரு 10 பிஎக்ஸ் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இத வச்சுட்டேன் இப்ப நான் போய் ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் என்ன வருதுன்றது. இப்ப பார்த்தீங்களா 1, 2, 3, 4 அதாவது 4 காலம் வந்துருச்சு. ஸோ நமக்கு ஏத்த மாரி. இப்ப இதுல உள்ள டிவ்வ வந்து நம்ம அலைன் பண்ணா தான் வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரா தெரியும். ஸோ நான் அதுக்குள்ள உள்ள கண்டெய்னருக்குள்ள உள்ள டிவ்வ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு பேக்கிரவுண்ட் கலர் வந்து வைக்கிறேன். என்ன வைக்கிறேன்னா, ஆர்ஜிபில வைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் நம்ம இதுலயே நேம் அதிலேயே தான் வைக்கிறோம். ஸோ 255, 0.8 அப்படின்ற மாரி ஒரு சிமெண்ட் கலர்ல வந்து ஒண்ணு வச்சிருக்கேன். அப்புறம் வந்து டெக்ஸ்ட் அலைன் வந்து எனக்கு சென்டரா தான் வேணும். ஸோ அதனால வந்து டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் குடுத்துட்டேன். இதுக்கு வந்து எனக்கு பேடிங் வேணும். ஸோ பேடிங் வந்து 10 பிஎக்ஸ் சாரி 20 பிஎக்ஸ் ஒண்ணு குடுத்துக்கிறேன். இன்னொன்னு வந்து 0ன்னு குடுத்துடுறேன். ஸோ ஓகே. அப்புறம் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து குடுக்குறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 30 பிஎக்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் 30 பிஎக்ஸ். இப்ப போய் ப்ரௌசர்ல என்ன ஆகுதுன்றத ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துடலாம். இப்ப பார்த்தீங்களா, அந்த நீட்டா சொல்லியிருந்தேன்ல, அந்த கிரிட் லேஅவுட் வந்து வந்துருச்சு. ஸோ 4 காலம் நமக்கு வந்து பளிச்சுன்னு நல்லாவே தெரியுது. இப்போ வந்து 4 காலம்க்கு மேல இதுவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிரிட் வந்து ஒரு புது ரோக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அத தள்ளிடும். இது வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஓகே ரைட். இப்ப இதுல வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து எப்படி வைக்கிறதுன்றது ஆட்டோன்னு போட்டு பார்த்துட்டோம். ஸோ இப்ப இதுக்கு வந்து ஒரு வித் வச்சிருந்தா நம்ம எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். இப்ப இந்த டெம்ப்ளேட் காலம்ஸ்ல போயிட்டு நான் 80 பிஎக்ஸ்ன்னு வைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு 200 பிஎக்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ 3க்கு வந்து ஆட்டோவே இருக்கட்டும். ஸோ நம்ம 2த்தையும் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ 30 பிஎக்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ப்ரௌசர்ல போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நான் எதுக்கு எவ்வளோ வித் குடுத்திருந்தேனோ அதுக்கேத்த மாரி வந்து கரெக்ட்டா வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாரி தான் வந்து நம்ம வந்து கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் வச்சுக்கலாம். இப்ப கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ்ன்ற மாரி தான் வந்து கிரிட் டெம்ப்ளேட் ரோன்றது. இப்ப வந்து காலம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வித்துக்கு வரும். ரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட்டுக்கு வரும். ஸோ இப்ப நம்ம வந்து ரோவையும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துரலாம். ஸோ இங்க நான் கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ்ன்னு இருக்குல்ல, அதுக்கு கீழயே வந்துட்டு கிரிட் டெம்ப்ளேட் ரோஸ்ன்னு வந்து ஒண்ணு குடுத்துடுறேன். கிரிட்
டெம்ப்ளேட் இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரோஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ ரோஸில் வந்து நம்ம வந்து ஆட்டோ ஆட்டோ அப்படியும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 80px. இப்போ வந்து ஷார்ட் ஹேண்டாக வந்து நான் 200px இப்படி வந்து எழுதிக்கிறேன். இப்போ போய் ப்ரௌசரில் என்ன ரெண்டர் ஆகுதுன்றதை பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னல ஹைட் வந்து அதுக்கேற்ற மாதிரி இதுவாகும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டு மட்டும் கரெக்டாக வந்து பெருசாகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து கிரிட் டெம்ப்ளேட் ரோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ ஜஸ்டிஃபை கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஃப்ளெக்ஸுக்கு பார்த்த மாதிரி தான் அலைன் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா கிரிட்டோட டோட்டல் வித் இருக்குல்ல அது வந்து கண்டெய்னரோட வித்தை விட கம்மியாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட்டோட ப்ராப்பர்ட்டி வந்து அதோட எஃபெக்ட் வந்து தெரியும். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம அதை தாண்டி வந்து ஒரு வித் போட்டிருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸாகவே தான் இருக்கும் அந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட்டோடது. ஸோ ஓகே, ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியாக வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட்டில் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட் ரோஸ் மட்டும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த ஹைட்டாக வேணும். ஸோ காலம்ஸ்க்கு வந்து சும்மா அப்படியே வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே சேஞ்ச் பண்ண வேணாம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு நார்மலாக 50px 50px 50pxன்னு சொல்லி வச்சிடலாம். நம்ம வச்சுட்டு இப்போ நான் இன்னும் 8 போட்டிருக்கேன். ஸோ வந்து 50px. இப்போ நீங்கள் 6 போட்டிருந்தீங்கன்னா 3 போதும். அதுக்கேற்ற மாதிரி வந்து ரோஸ் கம்மி பண்ணுறது அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட்டு. இப்போ நம்ம வந்து இது பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து இங்கே போட்டுடலாம். நம்ம லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்டிஃபை கண்டென்ட்டை. ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேஸ் ஈவன்லின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துடலாம். இப்போ இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட்லாம் ரொம்பவே முக்கியமான ப்ராப்பர்ட்டி. அடுத்து நம்ம வந்து அலைன் கண்டென்ட் பார்க்க போகிறோம். அதுவுமே ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து அதை பார்த்துடலாம். ஸ்பேஸ் ஈவன்லி கொடுத்துறேன். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா ஈவனாக வந்து முன்னாடி பின்னாடி வந்து அந்த ஸ்பேஸ் வந்து அலைன் ஆகிடுச்சு. இது அதை சுற்றி உள்ளது. இப்போ நம்ம அடுத்து பார்த்தோம்னா ஸ்பேஸ் அரவுண்டுன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ ஸ்பேஸ் அரவுண்டு இது கொடுத்துட்றேன். இப்போ இதை கொடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்களா அந்த ஸ்பேஸ் ஈவன்லியை விட கொஞ்சம் வந்து அரவுண்ட் வந்து இந்த கார்னர் வந்து கொஞ்சம் தள்ளி வந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்பேஸ் அரவுண்டுன்னு சொல்லுவோம். இதே மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பேஸ் பிட்வீன்றது கொடுக்கலாம். ஸோ இப்போ கொடுத்துட்டு இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ இது வந்து இந்த எண்டுக்கு வந்துச்சு, இது இந்த எண்டுக்கு வந்துச்சு. உள்ளே உள்ளதுக்கு மட்டும் நம்ம வந்து பிட்வீனுக்கு மட்டும் நம்ம ஸ்பேஸ் கொடுத்துக்கிறோம். இதே மாதிரி இப்போ நான் வந்து சென்டரும் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டர் கொடுக்குறேன். சென்டர் கொடுத்தா என்ன ஆகுன்றதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லாமே வந்து எல்லா கண்டென்ட்டும் வந்து சென்டராக வந்துருச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து ஸ்டார்ட்டு எண்டு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸும் கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து ஸ்டார்ட்டுன்றதை கொடுத்துட்றேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எல்லா ஐட்டம்ஸும் வந்து ஸ்டார்ட்டுக்கு வந்துருச்சு. இப்போ எண்டுன்னு கொடுத்தா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். பட் இருந்தாலும் நம்ம கொடுத்து பார்த்துடலாம். எண்டுன்றதையும் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இவ்வளோதாங்க ஜஸ்டிஃபை கண்டென்ட்டில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸே இவ்வளோதான். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் அரவுண்டு, ஸ்பேஸ் ஈவன்லி, ஸ்பேஸ் பிட்வீன், ஸ்டார்ட்டு, எண்டு இந்த மாதிரி ஒரு 6 தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து கற்றுக்கிட்டோம்னாலே போதும். இது நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து மாஸ்டர் பண்ணிடலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா அலைன் கண்டென்ட்டை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அலைன் கண்டென்ட்னா என்னென்னா வெர்டிக்கலாக அலைன் பண்ணலாம். அந்த ஹோல் கிரிட்டோட வந்து கண்டெய்னரோட வேல்யூ வந்து வெர்டிக்கலாக அலைன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அலைன் கண்டென்ட்டை யூஸ் பண்ணுவோம். இதுலேயும் அதே மாதிரி தாங்க. கிரிட்டோட டோட்டல் ஹைட்டை விட கண்டெய்னரோட ஹைட் வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கான அந்த எஃபெக்ட் வந்து தெரியும். அது இல்லாமல் நம்ம வந்துட்டு ஹைட் அதிகமாக போட்டிருந்தோம்னா அந்த அலைன் கண்டென்ட் ப்ராப்பர்ட்டி கொடுத்துமே வந்து எந்த பிரயோஜனமுமே வந்து வராதுங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ வந்து அலைன் இப்போ ஜஸ்டிஃபை கண்டென்ட்டை நான் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு அலைன் கண்டென்ட் வந்து போட்டுடுறேன். ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து நம்ம ஒரு நார்மலாக ஒரு ஹைட் ஒன்று வைப்போம். அப்போ தான் அந்த ஹைட் வச்சா தான் வந்து என்னன்றதே நமக்கு தெரியும். ஸோ ஹைட் வந்துட்டு நான் ஒரு 400px வந்து வச்சிடுறேன். வச்சுட்டு ஹைட் வந்து 400px வந்து வச்சிடறேன். ஸோ வச்சுட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அலைன் கண்டென்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ அலைன் கண்டென்ட்ல வந்து இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்டர் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துருவோம். ஏன்னா வந்து சென்டராக இருக்கிறதுலேருந்து பார்த்தா தான் வந்து நமக்கு இன்னும் ஈஸியாகவே புரியும். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா நான் அந்த சொன்னல ஹைட் வந்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஹைட் வந்து ஒரு 400px கொடுத்தோன்றதுனால வந்துட்டு நம்ம வந்து அந்த கண்டென்ட் வந்து சென்டராக இருக்குது. இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிட்டேன்னா என்ன நடக்கும்னு பாருங்கள். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நம்ம இது சென்டரில் இருக்கா இல்லையானே தெரியாது. ஸோ வந்து நான் வெர்டிக்கலாக அலைன் பண்ணுறதுக்கு சென்டர்னு தான் சொன்னேன். ஸோ இந்த ஹைட்டு கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த இது வந்து தெரியும். இப்போ நமக்கு சென்டர் ஆகிருக்கு இல்லை அப்படின்றது. அப்படி இல்லாமல் நம்ம வெறும் ஹைட்டே கொடுக்காம வந்து ஜஸ்ட் வந்து பார்த்துட்டே வந்தோம்னா ஒன்றுமே வந்து இதில் வந்து தெரியவே தெரியாது. ஸோ வந்து ஹைட் வந்து இதுக்கு வந்து மஸ்ட். இப்போ அதே மாதிரி வந்து அலைன் கண்டென்ட்லேயே வந்து அதே மாதிரி 6 ப்ராப்பர்ட்டி தாங்க. இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட்டில் என்ன வருமோ அதே தான் வந்து இதுலேயும் வரும். நம்ம எல்லா ப்ராப்பர்ட்டியும் வந்து கொடுத்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் ஈவன்லி வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அந்த ஈவன் ஸ்பேஸ் வந்து வெர்டிக்கலில் வந்து ஸ்ப்ளிட் ஆகி இருக்குது. இப்போ இதே மாதிரி வந்து அரவுண்டு கொடுத்தோம்னா அதுவும் வரும். ஸோ ஈவனுக்கும் அரவுண்டுக்கும் பெருசாக வித்தியாசம் தெரியாது. பட் கொஞ்சம் அந்த மைனர் சேஞ்சஸ் வந்து தெரியும் உங்களுக்கு. ஸோ இது வந்து அரவுண்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்பேஸ் பிட்வீன் இந்த ஸ்பேஸ் வந்து தான் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம்.
ஸோ ஸ்பேஸ் பிட்வீன் பாருங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இது வந்து ஸ்டார்ட்டுக்கு போயிடும், அது எண்டுக்கு போயிடும். அதுக்கு நடுவில் உள்ள ஸ்பேஸ், அந்த பிட்வீனில் உள்ள ஸ்பேஸ் வந்து கொடுக்குறது தான் வந்து ஸ்பேஸ் பிட்வீன். அதே மாதிரி நெக்ஸ்ட் 2 ப்ராப்பர்ட்டி தாங்க இருக்குது, அந்த ஸ்டார்ட்டு எண்டு தான். ஸோ வந்துட்டு நம்ம ஸ்டார்ட்டு எண்டு கொடுத்து பார்த்துடலாம். ஸ்டார்ட் கொடுக்குறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எல்லாமே வந்து ஸ்டார்டிங்க்கு வந்துடும். இப்போ நான் அதே மாதிரி வந்து எண்டு கொடுத்தேன்னா எல்லாமே வந்து எண்டுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து இதுதாங்க கிரிட்டோட லேஅவுட் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இதுதான் வந்து கிரிட்டோட வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.